பான்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்கள், இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, தடைகளை உடைக்கும் குபேர புள்ளி அப்படின்னு ஒன்று. தடைகளை உடைக்கக்கூடிய குபேர புள்ளி எண்கள் தான். தடைகளை உடைக்கும் குபேர புள்ளி எண்கள் என்று ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்குது. அது எந்த பாதங்கள் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அது ஒரு 9 பாதங்கள் வரும். தடைகளை உடைக்கும் குபேர புள்ளி. இது வாழ்க்கையில் மெயினான ஒரு சப்ஜெக்ட். ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்துடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, ஒரு சந்திரனுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, ஒரு செவ்வாயுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, ராகுவுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, குருவுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, சுக்கிரனுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, சனியோடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, புதனுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, கேதுவுடைய குபேர புள்ளி நம்பர் என்ன, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்றேன்னா, இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்ற நபராக. ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒன்று தெரியணும் இல்லையா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்போ அந்த நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி தெரியும் போது அந்த நம்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி விளக்காக திகழும் என்று இது பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கு. அப்போ 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு பெரிய லக்ஸுரிஸை கொடுக்கக்கூடிய எண் 10. சூரியனுக்கு லக்ஸுரிஸை கொடுக்கக்கூடிய நம்பர் 10. அது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்ப ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து அல்லது சூரியனுடைய லக்கணத்தில் போய் பிறந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூப்பரான வெல்விசராக அது செயல்படும். ஏன்னா நமக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் வரும். ஒன்று ராசியா இருக்கணும், சூரியனுடைய ராசியா இருக்கணும், இல்லை சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கணும், இல்லை சூரியனுடைய லக்கணமா இருக்கணும். அப்படி இருந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி வீரராக வலம் வருவீர்கள். இது உண்மையிலும் 100% உண்மை. அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் வெல்விசரான நம்பர் எது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு உண்டான நம்பர் 20. அப்ப யார் ஒருவர் கடகலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அஸ்தம், திருவோணம், ரோகிணியில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த 20ஆம் நம்பரை நாம் பயன்படுத்தும் போது, 20ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைந்து விடலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சுமங்கள் தான். இந்த சூட்சுமங்களை தெரிந்துதான் என்ன சொன்னாலும் எல்லாமே சில பேர்கள் கோடீஸ்வரனாக இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னான்னா, இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல யாருக்காவது கிரகம் இருக்கா? இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய சூப்பர்னான நபர்களா வந்துருவாங்க. அதே ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கிரகம் இருக்கிறதா, கண்டிப்பாக சந்திரனால் ஒரு பலன் உண்டு. சந்திரன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்துருவார். அதே சமயத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே குபேர புள்ளி. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்திற்கு 3 நட்சத்திரத்திற்குமே குபேர புள்ளி. அந்த நம்பர் 99. அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் ஒரு மேச லக்கணமாகவோ அதற்கு அடுத்த விருச்சிக லக்கணமாகவோ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், ஏன்னா அந்த டச்சபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் யோகசாலியாக மாறிவிடுவீர்கள். ஏன்னா அதனாலதான் அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லுவதற்கு காரணம். அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு 32ஆம் நம்பர் தான் குபேர புள்ளி. 32வது நம்பர் தான் குபேர புள்ளி. அது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால்
இந்த பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் மிதன லக்கணமாகவோ கன்னி லக்கணமாகவோ இருந்து கேட்டை ரேவதி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால், ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு குபேர புள்ளியாக வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து குரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த குருவோடைய அதிர்ஷ்ட நம்பர் என்பது 93. இந்த 93 என்பது பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் விழுகும். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் விழுகும் போது இந்த 93 என்பது ஒரு பெஸ்டான நம்பர். அப்ப தனுசு லக்கணம், மீன லக்கணம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 93ஆம் நம்பரை நீங்க தான் உங்களுடைய குபேர புள்ளியே இதுதான். இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்களாகிய பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் துலா லக்கணம், அதற்கடுத்து என்ன சொன்னா ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், இவர்களுடைய அதிர்ஷ்ட குபேர புள்ளி என்பது 42ஆம் நம்பர். 42ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். 100% யூஸ் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். 100% யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா இது எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துடைய பாதம்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ இந்த பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது இந்த 42ஆம் நம்பர். இந்த 42ஆம் நம்பரை நான் சொன்ன மாதிரி பரணி பூரம் பூராடம் ரிஷப லக்கணம் துலா லக்கணம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய குபேர நம்பர் இதுதான், குபேர நம்பர், அவ்வளவுதான். அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரங்கள் ஆகிய பூசம் மனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு குபேர புள்ளி என்பது 08. எப்பயுமே வெறும் 8 போடாதீங்க, 08 தான். இந்த 08 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப சனியோடைய நட்சத்திரங்களுக்கும் மகரம் கும்ப லக்கணங்களுக்கும் இது ஒரு உண்மையை சொல்றேன். என்னுடைய பையன் கும்பலக்கணம், அவன் பிறந்த டேட் 8. கரெக்டா இருக்கா? நம்ம 8ங்கிறது அந்த 8ங்கிறது நம்ம பயப்படுவோம். 8ஆம் நம்பர் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. மகர லக்கணத்துல போய் பிறந்தாலும் கும்பலக்கணத்துல போய் பிறந்தாலும் உத்திரட்டாதி பூசம் அனுசத்தில் போய் பிறந்திருந்தாலும் நீங்கள் 8ஆம் நம்பரை தாராளமாக பயன்படுத்துங்கள். 8ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. எங்க வீட்டுல இன்னொரு குழந்தை பிறந்த அவளுடைய டேட்டு 8. அவளுடைய ராசி என்னது? கும்பராசி. அப்ப இவர்கள் பிறந்த பிறகு நம்ம என்ன சொன்னா ஒரு அசம்சன் பண்றோம், இந்த பையன் பிறந்த பிறகு என்ன ஒரு வளர்ச்சியில் இருக்கும், இந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன வளர்ச்சி இருக்குன்னா அந்த நம்பர் டச்சபிலிட்டி ஆகும்போது வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம என்ன சொன்னோம், மனுஷன் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கடவுளே இந்த 8ஆம் தேதி அப்படிங்கிறத எல்லாரும் பயந்துட்டு தான் இருப்போம். 8ஆம் தேதி தான் என்ன பயந்துட்டு தான் இருப்போம். இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா அதுவும் ஒரு அதிர்ஷ்டமாக இருப்பதற்கு அதை எப்படி நமக்கு பிறப்புல வரணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. இறைவன் மிக பெரியவன் என்பதை அப்பதான் நான் எப்ப 2000 உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த சந்ததியும் 8ஆம் தேதியாக வரும்போது கொஞ்சம் பயந்த பொம்பளை பிள்ளையா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கும்பராசியாக வந்து விட்ட காரணத்தினால் நோ ப்ராப்ளம். அது பிறந்த பிறகு 4 வயசாவது நல்ல வளர்ச்சி இருக்குது. குடும்பத்தில் சொத்து பத்துகள் சேர்ந்திருக்கிறது, நல்லாவே இருக்கிறது. இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்டோம். ஏன் நம்ம வீட்டு ஜாதகத்தை சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. வளர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள் நானாக இருந்து நீங்கள் அதை கேள்விப்பட்டீர்கள் என்று சந்தோஷப்படுவீங்க. யாரோ ஒருத்தர் நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய ஜாதகம் எப்படி ஒரு வீடியோவில் பேசும்போது ஒரு சின்ன பாயிண்ட்னால அதில் வந்துடும்.
ஏன்னா எனக்கு வந்து ஜாதகத்தை சொல்லுவதனால எந்த பயமும் கிடையாது. இறையருள் கடவுளிடம் நம்மகிட்ட இருக்கு, அது ஒண்ணு போதும். அதுக்கடுத்து ராகு. ராகுவுடைய திருவாதிரை. அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்களும், ராகுவுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான குபேர புள்ளி நம்பர் 4ஆம் நம்பர். அதை சைவர் 4ன்னு தான் போடணும். அப்ப இந்த குழந்தைகளுடைய பிறப்பில் ஒரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்தில் 4 இருந்து விட்டால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக வந்து விடுவார், உறுதியா வருவாங்க. ஆனால் என்னன்னா, அது ஆகாயத்துல பிறக்கிற விமானம் மாதிரி ராகு கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இதுவும் எங்க வீட்டுல இருக்குது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொன்னையும் பரிச்சித்து பார்க்கும் போது அதோடைய ரிசல்ட் 100% உண்மையாகவே இருக்கிறது. அதுக்கடுத்து கேதுவுக்கு அதிர்ஷ்ட புள்ளி, அதிர்ஷ்ட குபேர புள்ளி எது அப்படின்னா 16ஆம் நம்பர். இது அசுவதி நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வரும். அப்ப கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் அசுவதி மகம் மூலம், அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு 16 என்று சொல்லக்கூடிய நம்பர், அசுவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துடைய நம்பர், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் வேலை செய்யும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், யாரும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப சூரியனுடைய அதிர்ஷ்ட புள்ளி நம்பர் சூரியனுடைய குபேர புள்ளி நம்பர் 10, சந்திரனுடைய குபேர புள்ளி நம்பர் 20, செவ்வாயுடைய குபேர புள்ளி நம்பர் 99, புதனுடைய குபேர புள்ளி நம்பர் 32, வியாழனுடைய குருவோடைய குபேர புள்ளி நம்பர் 93, சுக்கிரனுடைய குபேர புள்ளி நம்பர் வந்து 42, சனியோடைய குபேர புள்ளி நம்பர் 08, ராகுவுடைய குபேர புள்ளி நம்பர் 4, கேதுவுடைய குபேர புள்ளி நம்பர் 16. இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், சூப்பர் நம்பர்கள். இது சூப்பர் நம்பர்கள், இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க ஒண்ணுமே வேண்டாம். இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, சார் இந்த செல்போன்ல வந்து இல்ல நம்மளுடைய ஏடிஎம் கார்டுல வந்து என்ன சொல்றான்னா, இப்ப 6 நம்பர் ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன். பழையசுகள்ல வந்து 4 நம்பர் ஆக்கு, சில இதில் 6 நம்பர் ஆகிட்டான். 10 10ன்னு வைங்க, 20 20ன்னு வைங்க, 99 99ன்னு வைங்க, 32 32ன்னு வைங்க, 93 93ன்னு வைங்க, 42 42ன்னு வைங்க, 08 08ன்னு வைங்க, 04 04ன்னு வைங்க, 16 16ன்னு வைங்க. 4 டிஜிட் இருந்தா ஒன்றும் செய்யாது. என்னுடைய செல்போன் நம்பருடைய லாக் நம்பர் வந்து என்ன சொன்னா, என்னுடைய ஒரு ஏடிஎம் கார்டுடைய நம்பர் வந்து என்ன சார் 41 41 ரோலிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா 41 வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், 42 ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நம்ம எதுலையுமே வந்து என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நாமளே வெற்றி வீரராக செயல்படலாம். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், யோசனை பண்ணி செயல்படும். பொறுமையாக இருக்க எல்லா காரியங்களும் நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால தடைகளை உடைக்கக்கூடிய குபேர புள்ளி எண்கள் சூரியனிலிருந்து கேது வரைக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டது. எல்லோரும் பரிச்சித்து பாருங்கள். நிறைய வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வருது, நிறைய சந்தேகம் வரலாம். நான் எப்பயுமே ஒரு வீடியோ போட்டோம்னா தெளிவாகத்தான் பேசுவேன், தெளிவாகத்தான் சொல்லுவேன், தெளிவாகத்தான் ஒவ்வொன்றையும் வந்து சொல்லுவேன். காரணம் வந்து அவர்களுக்கு சந்தேகம் வராத வரைக்கும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவேன். ஏன்னா மற்றவர்கள் என்ன சொன்னா, வீடியோவை போட்டு பார்த்து திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். என் வீடியோ வந்து எப்படி கடைசியில் அதுக்கு ஒரு வழி சொல்லுவேன். வழியை சொல்லித்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிருக்கேனே தவிர, யாருமே வந்து என்ன சொல்றான்னா வந்து, நமக்கு கொடுப்பது இறைவன், நம்ம விதைப்பது மக்கள்கிட்ட விதைப்போம், அவர்கள் பலன் பெறட்டும், வெற்றி பெறட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ராகவேந்திர ஜோதிட
ஆய்வு மையத்துடைய உண்மையான எண்ணமே அதுதான். அதனால யாரும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. தடைகளை உடைக்கும் குபேர புள்ளி எண்கள் 10 20 99 04 93 42 08 32, அதற்கு அடுத்த 16. இதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட புள்ளி எண்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.